அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது டெஸ்ட்டு. பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 25 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 25 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களை பொறுத்துக. அதாவது திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்குது. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இயல் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அறத்துப்பாலில் இருக்கிற இயல்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இதில் ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி பொருத்த சொல்லியிருக்காங்க. பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை: பாயிரவியல் இதில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. துறவியல் இதில் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் இருக்குது. ஊழியல் இதில் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் இருக்குது. இல்லறவியல் இதில் பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா BCDA 4 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கேள்வியே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது கேள்வி: 4ஆம் வேற்றுமை பொருட்களை பொறுத்துக. நீங்கள் வேற்றுமைகளை படிச்சிருப்பீங்க. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது 4ஆம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள்கள்லாம் வரும். அதை வச்சு பொருத்துகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறத கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் கடினமான வேலைதான். சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்ப்போம். வீட்டுக்கு ஒரு பிள்ளை என்பது தகுதி. வளையலுக்கு பொன் என்பது அதுவாதல். கூலிக்கு வேலை என்பது பொருட்டு. திருத்தணிக்கு வடக்கு வேங்கடம் என்பது எல்லை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா BADC எங்கே இருக்குப்பா? இதுதான் ஆன்சர். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினம்தாங்க. அடுத்து 3வது கேள்வி: நான் சிறுவயதில் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன. எப்படி பதிந்தன? இங்கே எடுத்து நீங்கள் கரெக்டான இந்த ஊமை அதை நீங்கள் சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை: நான் சிறுவயதில் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்து ஆணி போல என் மனதில் பதிந்தன. இந்த கேள்வி கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. அடுத்த 4வது கேள்வியை பாருங்கள். நீருக்குள் பாசி போல ஊமையின் பொருள் அறிக. நீருக்குள் பாசி போல, இந்த ஊமையின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை: நட்பு. நட்பு. அடுத்து 5வது கேள்வி: விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? இது ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடையை பார்க்கலாங்களா? விடை: ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து 6வது கேள்வி: பறவையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியை அறிக. பறவையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை: வி என்பது கரெக்டு. வி அப்படின்னா பறவை. அடுத்து 7வது கேள்வி: வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுவும் ஸ்கூல் புக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாங்களா? விடை: வட்டெழுத்து என்பது கரெக்டு. வட்டெழுத்து. அடுத்து 8வது கேள்வி: சரியான கூற்றை அறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், அதை அடிப்படையாக வச்சு கொடுத்துருக்காங்க. கூற்று: சோழன் புலியை கொன்றான். காரணம்: 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இதில் எது கரெக்டு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை:
கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷனே தவறு தான், நாங்கள் வச்சு தவறு தான், இப்படி டைப் பண்ணிடக்கூடாது. கூற்று காரணம் இரண்டுமே தவறு தான். சோழன் புலியை கொன்றான் இக்கு வரணும். காரணம் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஸோ இரண்டுமே இங்கே தவறு தான். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை என்னது? ஐ. இரண்டாம் வேற்றுமை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமையை விரித்து எழுதும் பொழுது கண்டிப்பாக வல்லினம் மிகும். சரிங்களா, அடுத்த கேள்வியை பாருங்கள். 9வது கேள்வி, தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? இது புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ரா இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர், அதாவது இந்த இயக்கத்தை தொடங்கினவர் மறைமலை அடிகள். ஸோ அப்படி போட்டுறக்கூடாது. ரா இளங்குமரனார் புத்தகம் எழுதியிருக்காரு. சரிங்களா, இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது புத்தகத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ விடை ரா இளங்குமரனார். அடுத்து 10வது கேள்வி, இயம்பிய வரை வேர்ச்சொல் அறிக. இயம்பிய வரை, இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை இயம்பு என்பது கரெக்டு. இயம்பிய வரை, இதிலிருந்து வேர்ச்சொல்லை உருவாக்கணும்னா இயம்பு என்பது தான் கரெக்டு. அடுத்து 11வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. இதில் எது சரியான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். அகர வரிசையில் அமைக்க வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா. இந்த வரிசை தான் கரெக்டு. ஏன்னா எல்லாமே ஆள தான் ஆரம்பிக்குது. ஸோ 2வது எழுத்து தான் நம்ம பார்க்கணும். 2வது எழுத்தில் ஃபஸ்ட்டு வர்றது இக்கு வரும், அடுத்து இன் வரும், அடுத்து இப்பு, அடுத்து தான் இம் வரும். ஸோ இதுதான் கரெக்டு. அடுத்து 12வது கேள்வி, வேதாரண்யம் முற்கால பெயர் அறிக. வேதாரண்யம் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டு இருந்தது? இதுவும் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாங்களா? விடை திருமறைக்காடு என்பது கரெக்டு. திருமறைக்காடு. அடுத்து 13வது கேள்வி, கசகரணம் போடுதல். இந்த மரபு தொடரின் பொருள் அறிக. கசகரணம் போடுதல்னா என்ன? இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா 1954 என்னமோ ஒரு பிடிஎஃப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பிடிஎஃப்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாங்களா? விடை பெருமுயற்சி செய்தல். கசகரணம் போடுதல்னா பெருமுயற்சி செய்தல். அடுத்து 14வது கேள்வி, ஈரெட்டாண்டு பிரித்து எழுதுக. ஈரெட்டாண்டு, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு என்பது கரெக்டு. 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு, ஈரெட்டாண்டு. அடுத்து 15வது கேள்வி, பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. மரபு சொற்களை பொறுத்தணும். கவ்வைன்னா எதுக்கு வரும், கருக்கல்னா எதுக்கு வரும், நுழாய், கச்சல். இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு, கருக்கல் அப்படின்னா இளநெல், நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு, கச்சல்னா வாழைப்பிஞ்சு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி, சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று வேங்கை என்பது பொதுமொழியாகும். காரணம் தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக அமைந்து வந்துள்ளது. இதில் எது கரெக்டு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இந்த வேங்கை என்பதற்கான அர்த்தம் என்ன? கமெண்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். இது தனிமொழி பொதுமொழின்னு சொல்லியாச்சு. தனிமொழினா இதுக்கு என்ன அர்த்தம் வரும், பொதுமொழினா என்ன அர்த்தம் வரும்? கண்டுபிடிச்சி ஆன்சரை போட்டு விட்றீங்க கமெண்ட்டில். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 17வது கேள்வி, ஃபைன் ஆர்ட்ஸ் கலைச்சொல் அறிக.
இதுக்கான கரெக்டான கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை நுண்கலை என்பது கரெக்டு. நுண்கலை. அடுத்து 18வது கேள்வி. பெரிய மீசை சிரித்தார். இலக்கண குறிப்பு அறிக. பெரிய மீசை சிரித்தார். இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அன்மொழித் தொகை என்பது கரெக்டு. அன்மொழித் தொகை. அடுத்து 19வது கேள்வி. காலின் 7 அடி பின் சென்று என்று தமிழரின் பெருமையை கூறும் நூல் எது? காலின் 7 அடி பின் சென்று. இது ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாங்களா? விடை பொருநராற்றுப்படை. பொருநராற்றுப்படை. அடுத்து 20வது கேள்வி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே பாரதியின் சரியான மொழிபெயர்ப்பு எது? இதை பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. எப்படி மொழிபெயர்த்திருக்காரு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. விடை இருப்பு பாதை என்பது கரெக்டு. இருப்பு பாதை அப்படின்னு தான் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து 21வது கேள்வி. வினா வகை அறிக. இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். இது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாமா? விடை அறிவினா. நல்லா கவனிங்க. இந்த கவிதையின் பொருள் என்னங்கிறது ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மாணவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறத அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் இது அறிவினா. சரிங்களா? அறியாவினான்னு போட்டக்கூடாது. இந்த கேள்வியை மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் தான் அறியாவினா. 22வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, 2, கூற்று 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடை 8 வகைப்படும். முதல் 3 வகை விடைகள் குறிப்பு விடைகள். பின்னாடி வரக்கூடிய 5 வகையும் வெளிப்படை விடைகள். இதில் எது சரி? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி, 2, 3 தவறு. என்ன தவறுனா முதல் 3 பார்த்தீங்கன்னா வெளிப்படை விடைகள். ஸோ மாறி வந்திருக்கு. முதல் 3 வெளிப்படை விடைகள், பின்னாடி வரக்கூடிய 5 குறிப்பு விடைகள். ஸோ மாறி வந்திருக்கு. அதனால் 2, 3 தவறு. அடுத்தது 23வது கேள்வி. நன்னூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும்? நன்னூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை கிபி 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து 24வது கேள்வி. புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கான விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என அழைக்கப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 25வது கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா அதையும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டு நாளைக்கு நடக்கும். நாளைக்கு வீடியோவில் 25 கேள்வி இருக்கும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அதாவது 3 சரி, 1 பொருந்தாதது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? நவ்வி என்பது தவறானது. நவ்வின்னா மான். மற்ற 3மே அத்தி, கைமா, இபம், இந்த 3மே யானையை குறிக்கும். ஸோ நவ்வி என்பது வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி 25 கேள்வி நாளைக்கும் வரும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.